ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இருங்க இருங்க இருங்க, கதை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. கொஞ்சம் ரிவைன் வாங்க. ஓகே. ஆண்டவா, இது வரைக்கும் 25 வரன் வந்து போயிருச்சு. இந்த வரனாவது அமைஞ்சு வரணும். இந்த வரன் அமைஞ்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் 100 தேங்காய் உடைக்கிறேன். முருகா 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 முருகா. பொங்கும் புகையிலே சொர்க்கம் மதியிலே, பொங்கும் புகையிலே சொர்க்கம் மதியிலே. என்னடா சரக்கு சொல்றா. போதையாக மாட்டேது. ஓஹோ, நான் பார்த்து. ஏன்டா லோக்கல் சரக்குலாம் வாங்கிட்டு வரீங்க? சுத்தமாக மச்சான், இப்போதாண்டா எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. நம்ம சீனு இல்லை, அவன் தான் சொன்னான், நீ பார்த்த பொண்ணு 25 பேர் பார்த்துருப்பானான்ட்டாங்க. இது சரியா படல மச்சான், பார்த்துக்க. இந்த கையில் தம்மு, இந்த கையில் கிளாஸு. அப்போ நான் கேட்டவனா? இல்லை மச்சான், நீ செம கேரக்டரா. கேரக்டர் ஏண்டா, நான் கூட ஒரு பொண்ணை 3 வருஷம் லவ் பண்ணேன். ஒய்ஃப் மாதிரி பழகுனா, கடைசியில் கைட்டு விட்டு போயிட்டா. இப்போ என் கேரக்டர் மோசமா? அப்பா சாமி, தெரியாமல் சொல்லிட்டான்டா. மச்சான், அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவன் பொண்ணை பொண்ணாக பார்க்குறான், நம்ம பொண்ணை பொருளாக பார்க்குறான். சரிதானே மச்சான்? சரிதான்டா மச்சான். ஹாய். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஓகேனா உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னோட பாஸ்ட் லைஃப். உங்கள் பாஸ்ட்லாம் எனக்கு தேவையில்லை. மேரேஜ்க்கு அப்புறம் நீ என் ஒய்ஃப். அதுக்கு முன்னாடி என்ன கசப்பான அனுபவம் இருந்தாலும் பரவாயில்ல. ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் எனக்காக நீ இருந்தால் போதும். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், மேரேஜ் பண்ணிப்போம். இனிமே என் வாழ்க்கை இவன் கூட தான். சரி, எல்லாம் கடவுள் விட்ட வழி. சொல்கிறேன் மச்சான். டேய், சரக்கு அங்கேயே விட்டு வந்துட்டேன்டா. அடிச்ச சரக்கு கட்டில் கீழே இருக்குடா, அதை எடுத்து மாற்றிடுறா. டேய், என்னடா இப்போ வந்து சொல்கிறேன்? சீக்கிரமாக எடுத்து மாற்றிடுறா. ஒரு நிமிஷம். ஐயோ, என்ன போதோ. பசங்க மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணவா?
ஒரே போக மூட்டமாக இருக்கு. என்னடா இது? தம்மு, புகை, பாட்டிலு, கனவா நிஜமா? 10 லட்சம் கேக்குறானா அவன் என் ஃபுட்டேஜுக்கு? 10 லட்சம் கொடுத்தாதான் அவன் என்ன வாழ விடுவானா? அவனை அன்னைக்கு குத்தி கொன்னு இருப்பேன். நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதனாலதான் இப்ப அவனை நான் கொல்லாம இருக்கேன். நீ ஒன்னு கவலைப்படாதடா புருஷா. தாலி சத்தியமா சொல்றேன், நான் உனக்கு உண்மையா இருப்பேன். அவனை குத்தி கொன்னுட்டு ஜெயிலுக்கு போவேன். நீ கட்டின தாலியையும் உன் கற்பையும் நான் காப்பாத்துவேன். என்னங்க என்னங்க காஃபி? நேற்று நடந்ததை கேட்டுடலாமா இல்லை? குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன். ஹேய், உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளுடா புருஷா. இல்லை இல்லை, நேற்று நைட்டு லேட்டாக தான் தூங்கினேன். அப்புறம் எப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா? ஓ அதுவா, நேத்துக்கு நடந்தது அது வேற. உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அத நான் எந்த குறையும் இல்லாம பண்ணணும். நானும் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா வாழணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இதுல இவன் வேற, இன்னும் 2 நாள் தான் எல்லாம் சரியாயிடும். ஐயோ, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. ஹே, என்னாச்சு? அவ எனக்கு திரும்பவும் கால் பண்ணா. என் மூளையை ஸ்பாயில் பண்ணிட்டா. என்னடா அவ இந்த குடி குடிக்கிறா? காலி ஆயிடுச்சு, வாங்கிட்டு வரியா? மறுபடியும் முதல்ல இருந்தா? எப்படியும் வெளியே போக விட மாட்டானுங்க. சரக்கு எப்படி ரெடி பண்ணுறது? ஐடியா, அதுக்கு தான் நம்ம நண்பர் இருக்கானே. டேய் மச்சான். சொல்லு மச்சி. நான் சொல்கிறது கேளு. என்னடா? அர்ஜென்ட்டாக சரக்கு வேணும்டா. சரக்கா? சீக்கிரமாக வீட்டுக்கு பின்னாடி வந்து கொடுத்துட்டு போயிடுன்னு. சர்ரா சர்ரா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரக்கு நம்ம கையில் இருக்கும். நீங்க இப்படி இருப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. எப்படி? நான் எந்த ஒரு ப்ராப்ளமும் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டேன். அப்படி உடனே ரியாக்ட் பண்ணால் அந்த ப்ராப்ளம் பெருசாக வந்து முடிஞ்சிடும். அந்த ப்ராப்ளத்தை அது கூட விட்டுட்டு அது கூட ட்ராவல் பண்ணுவேன். அதுக்கான சொல்யூஷன் அதுவே தந்துடும். இதுதான் என்னோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். சரக்கு வந்துடுச்சு. ஏங்க அப்படியே கொஞ்சம் சைட் டிஷ்ஷும் ப்ளீஸ். ரெடி பண்ணிடலாம்டா செல்லம். ஐயோ தாய் கிழவி, இவ கிட்ட மாட்டாம எப்படியா எஸ்கேப் ஆயிடுறாடே. சைடு ரெடி. இந்த சைடிஷ்
பேசாமல் இப்போ கேட்ட வேண்டியதுதான். உன் பாஸ்ட்டை கொஞ்சம் சொல்லேன். காலேஜ்ல புயல் மாதிரி ஒருத்த வந்தா. எனக்கு அவனை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. மறுபார்வையிலேயே அவனுக்கு ஓகே சொல்லிட்டான். ஆனா அவ என்னை நல்லா யூஸ் பண்ணிட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டான். நானும் அவன்கிட்ட போய் உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி அழுதும் பார்த்தேன், கெஞ்சியும் பார்த்தேன். ஆனா அவ என்னை நல்லா யூஸ் பண்ணிட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டான். எனக்கானவனை நினைச்சுதான் நான் அவன் கூட படுத்தேன். ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி என்ன விபச்சாரி ஆக்கிட்டான். போடா இவனேன்னு காரி துப்பிட்டு தான் வந்த. அவ ஃப்ரெண்ட்ஸுக்கும் 2 அறைய போட்டு தான் வந்த. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. நானும் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. நாளைக்கு முடிச்சிடுறேன். ஆமாம், நாளைக்கு நம்ம காரில் தானே போகிறோம், அப்புறம் எப்படி? அதுவா, அவங்க வேணா கார்ல போட்டோம். நம்ம கப்பலா பைக்ல போலான்னு சொன்னா ஓகேன்னு சொல்லாமே இருப்பாங்க. ஓகே. ஒரு பியர் வாங்கி தரியா? சும்மா ஒரு தைரியத்துக்காக. இப்ப போலாமா? ஃபஸ்ட்டு நான் போகிறேன். ஓகே. நான் தான் மதன், மைதிலியோட ஹஸ்பண்ட். என்ன வேணும்? ஆக்சுவலாக எனக்கு உன் மேலே கோவமே இல்லைடா. எனக்கு வரப்போகிறவ எப்படி இருப்பான்னு மனசுக்குள்ளே பதட்டமாக இருந்துச்சு. எப்போ உனக்கு கொடுக்க வேண்டிய கடமையும் மரியாதையும் ஒரு படியளவு சிதறாமல் கொடுப்பேன்னு சொல்லிட்டாலோ அந்த செகண்ட்லேருந்து எனக்கான அவ தான் முடிவே பண்ணிட்டேன்டா. ஒத்தா என்ன புடுங்கிருவியா? நான் மிரட்டுறியா? ஏய் கம் இன். என்னடா வாங்குனது மறந்து போச்சா? திரும்பவும் ஞாபகப்படுத்தணுமா? இவன போன குடுறா. என்னடா வீடியோ கிளியராவே இல்ல, ஒரே ஷேக்கிங்கா இருக்கு. அதான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டல்ல. 4K கேமரா வச்சு சுத்தி சுத்தி எடுக்க வேண்டியதானே. வந்தது உன்னை போட்டு தள்ளிடலாம் தான் நினைச்சேன். உன்னை போட்டு தள்ளி இருந்தா இந்த செல்லத்தை மிஸ் பண்ணிருப்பேன். லைஃப்ல புடிச்சவன் புருஷனா வர்றதை விட நம்மள புரிஞ்சவன் புருஷனா வந்தா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். லவ் யூடா புருஷா.